செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. நல்ல உடல்நலத்திற்காகவும் வின்சன் அம்பகம் மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியா. உடல்நலத்திற்காகவும் சூசைமணி ஜூடி குடும்பத்தினர் நன்றி திருப்படியாகவும் குடும்பநலனுக்காகவும் நான்சி கிரேம் ஈடன் குடும்பத்தினர் நன்றியாகவும் உடனே நலனுக்காகவும் எல்சி ராபர்ட் ஏ குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பநலனுக்காகவும் மரியம் கிளாரா சேவியர் பிரியா ஜோவியன் அமல்ராஜ் மரிய பாஸ்கர் ஜார்ஜ் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. ஏசுராஜ் மேரி குழந்தை குடும்ப கருத்துக்களுக்காகவும் போஸ்கோ குடும்ப கருத்துக்களுக்காகவும் கிளாரட் லவ்ரா குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியா. மரியா கிறிஸ்டின் தெரேசா மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியா. மரிய பிரான்சிஸ் சகாய மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. குடும்பங்களுக்காகவும் மரிய இதயம் வசதி குடும்பங்களுக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. ஆரோக்கிய சாமி அருத்தந்தை அந்தோணி விமலன் குடும்பத்தினர் நன்றியா. குடும்ப நன்மைக்காகவும் பெர்னட் மேரி அற்புதம் சிரோம் ஜெயசித்ரா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. குடும்ப கருத்துக்கள் நிறைவேற்றபடியா. ஏசுராஜபுரம் மதுரை பாஸ்காரன் குடும்பத்தினர் நன்றியா. மரிய செல்வம் மேரி புஷ்பம் குழந்தை அரசு மேரி ஸ்டெல்லா வியான் தெருவி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. ஏந்தி ஜார்ஜ் டயானா ரெபிகா பிரிசில்லா கெர்லின் ரெகானா குடும்பத்தினர் நன்றியா. பிள்ளைகளை நலன்களுக்காக பீட்டர் பாத்திமா குடும்ப கருத்துக்களுக்காக அந்தோனியம்மாள் விரைவில் நல்லவுடனான பள்ளியை எழுதலாம். அருள்வளவன் செல்வி மெர்வின் மாஸ்டர் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. குடும்ப கருத்துக்கள் நிறைவேறபடியா. குடும்ப நன்மைக்காகவும் அந்தோனி சாமி அந்தோனியம்மாள் அருண் சகோதரி சைனி ஆந்திரா பிரவீன் ஜோசப் குடும்பத்தினர் நன்றியா. பிரவீன் ஜோசப் பிறந்தநாள் நன்றியா. சந்தோஷ் சலினா மேரி சலினா சலோனி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. பிள்ளைகளின் நலனுக்காக ஜோசப் அந்தோனி கிளாரா மேரி மேரியோ மெரி ஆண்டோ குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. குடும்ப நலனுக்காக விக்டர் சுந்தரா குழந்தை மேரி சலியா அசை ஆண்டு குடும்பத்தினர் குடும்ப கருத்துக்களுக்காக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியா. அருளானந்தம் மரியா மோனிஷா ஆந்திரா மேரி கெவின் ஆல்பர்ட் ராஜ் குடும்பத்தினர் நன்றியா. இறைவன் செய்த நன்மைகளுக்கு தொடர்ந்து இறைவராமைக்கு எழுதலாம். செல்லியபடி சகாயநாதன் சனி செல்வி டோனி ஜோனா ஆணி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. பாலக்கோடு குழந்தை சாமி குழந்தை தெரேசா குடும்ப கருத்துக்களுக்காக கொல்லப்பட்டி வில்சன் ராணி திவ்யாங்கேரி தனியாங்கேரி மைக்கேல் ராஜ் இவான் ஆண்டர் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. ஏசுராஜ் சௌரியம்மாள் ஜோசப் குழந்தைராஜ் லெனின்ராஜ் குடும்ப கருத்துக்களுக்காக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. கொல்லப்பட்டி அந்தோனி சாமி தூக்கு மேரி குடும்பத்தினர் நன்றியா. நன்மைக்காக மத்தியா தூக்கு மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஜோசுவா தொழில் வளர்ச்சிக்காக அது கணிப்பு கோயில் நலனுக்காக தொடர்ந்து இறைவராங்களுக்கு வேண்டி நன்றியா. ஜோமி செல்வி ரிச்சர்ட் குடும்ப கருத்துக்களுக்காக நன்றியா. ஆரம் ஜெயராணி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. குடும்ப நலனுக்காக செல்லியம்பட்டி மரிய சுப்பை ஆரோக்கிய ஜோதி ஜோசி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. பிள்ளைகளின் நற்படிப்புக்காக குடும்ப நலனுக்காகவும் ஆரோக்கிய சாமி அம்மம்மாள் அருள்வரன் நெல்லியூ லீமாரோ ரிச்சர்ட் பாஸ்டினா மெர்சி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியா. குடும்ப நலனுக்காகவும் மரித்த அருள்ஜோமாலை மகனுக்கு தாமஸ் ஆகியோரின் ஆண்களை பார்த்துக்காக மரித்த அந்தோனிக்கு ஆசிரியர் மேலும் அவருடைய குடும்பத்தில் மரித்த அரிசகோதரன் அருத்தந்தை ஆரோக்கிய சாமி அடைக்கலம் அற்புதம் ஜதுஸ்தியான் ஜேக்கப் ஆசிரியர் ஆகியோரின் ஆண்களை பார்த்துக்காக யார் மணியாக அம்மாக்களை பார்த்துக்காக
மரித்த மகனுக்கு ஆசிரியர் காணிக்கை மேரி அருள் ஜெபமாலை ஆகியோரின் நாமங்களை பார்க்கலாம். ஓமலூரில் மரித்த சிறீ பிரவீன்குமார் அவர்களின் நாமங்களை பார்க்கலாம். மரித்த அந்தோணிசாமி முன்னாள் கூட்டமைச்சர் அவர்களின் நாமங்களை பார்க்கலாம். அருள் தந்தை அருள்ராஜ் அவர்களின் குடும்பத்தில் மரித்த மாசிலா மகளைமுத்து ஆகியோரின் நாமங்களை பார்க்கலாம். விக்டர் சுந்தரராஜ் குடும்பத்தில் மரித்த இஞ்ஞாசி மலையம்மாள் அந்தோணிசாமி ஈசாமி ஆரோக்கியசாமி மரியம்மாள் ஜான் கனடி ஆகியோரின் நாமங்களை பார்க்கலாம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நாமங்களை பார்க்கலாம். இன்றைய திருப்படியானது ஒப்புக் கொடுத்து தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மகிமை நாடன் உடல்நலத்திற்காகவும் சௌரியப்பன் உடல்நலத்திற்காகவும் செல்வம் ரெஜி குடும்பத்தார் நன்றியாகவும் குடும்பங்களுக்காகவும் இத்திருப்படி ஒப்புக் கொடுத்து தெரிவிக்கப்படுகின்றது. உழைக்கும் கடன்களை போற்றுனார் என்றார். இறைவனின் படைப்பு தொழிலின் பங்காளிகளான தொழிலாளர்களை கரம் பிடித்து வணங்கி வாழ்த்திலும் நன்னாள் என்று உழைக்க மனமில்லாதவன் உன்னலாகாது என்ற தூய பவுலின் கூற்று தொடக்க திருச்சபை உழைப்பிற்கு கொடுத்த மேன்மையை எடுத்துரைக்கின்றது. கடவுள் அமைந்த நிலையில் மனிதன் எச்சி வியர்வை நிலத்திலே சிந்த பாடுபட்டு உழைக்கிற வேண்டும் என்பது இதற்கு திருக்குடும்பமும் விதிவிலக்கல்ல. புனித சூசையப்பர் தட்டு தொழில் செய்து அந்த உழைப்பை மூலதனமாக வைத்து திருக்குடும்பத்தை காப்பாற்றுகிறார். நாம் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் திறமையால் நாம் செல்வம் என்ற மனநிலை வேண்டும். தொழிலை தெளிவாக கருதாமல் தொழில் செய்வோரின் நேர்மை, அதை செய்யும் முயற்சி, மேலும் அவர்கள் அளிக்கும் உழைப்பையும் போற்றிட வேண்டும். இன்று சிறப்பாக நாம் சமுதாயத்தின் அடிமட்டத்திலே நமக்காக ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உழைக்கும் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுவோம். எவ்வாறு புனித சூசையப்பர் அன்னையா மரியாளுக்கும் இயேசுவுக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதே போல் நம் உழைப்பால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். எனவே மனித உழைப்பை ஒரு வியாபார பொருளாக கருதுவதும் மனிதனை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக கருதுவதும் முற்றிலும் தவறானதாகும். நாம் செய்கின்ற தொழிலை மதிப்போம், அதனை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உலகில் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் மதிக்கப்படவும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் தொடரும் திருப்பலியை மன்றாடுவோம். Hare
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் துவக்க உரையில் எல்லா நல்ல கருத்துக்களும் உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. கூடி வந்திருக்கிற இந்த கூட்டம், நீங்கள் அறிந்திருக்கிற ஆடலங்கள், முகத்திலே காணப்படுகிற மகிழ்ச்சி, பெருமிதம், இவைகளெல்லாம் நாம் எதையோ சாதித்து விட்டோம் என்பதின் அர்த்தமல்ல, அடையாளமும் அல்ல. மாறாக ஊரை விட்டு, வீடு வாசத்தை விட்டு, புனித சூசையப்பரை நாடி வந்து இத்தனை ஆண்டுகளாக மிக சிறப்பாக கடந்த ஆண்டு நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூற நாம் கூறி வந்திருக்கிறோம். மனிதன் எப்பொழுதுமே தான் சாதித்ததாக கருதுகிறான். அவன் இன்றி ஓர் அனுப்பும் அசையா. கடவுள் துணையன்று இந்த பகுதியிலே நம்மை பாதுகாத்து வருகிற புனித சூசையப்பரினுடைய துணையன்றி வளமுடனும் மகிழ்வுடனும் செல்வாக்குடனும் செழிப்புடனும் நல்ல உடல் நலத்துடனும் நம்மால் வாழ இயலாது. இத்தனை கொடைகளை இந்த புனிதர் ஆண்டுதோறும் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறார். இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, இறைவனின் விசுவாசம் கொண்டவர்களாக, பாதுகாவலராகிய இந்த புனிதரின் திருப்பணி நாட்களில இன்னும் கூட அதிகமாக கலந்து கொண்டு ஒவ்வொரு
இல்லாதவரையும் முன்பு இருந்த கூட்டம் இப்போ இல்லை. எனவே ஆண்டவருடைய நம்பிக்கை வைத்தவர்களாக நம்மை பாதுகாக்கிற இந்த புனிதத்தை நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் வாழ வரம் கேட்போம். இறைவன் இந்த புனிதர் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும், நமது குடும்பங்களுக்கும், நமது பிள்ளைகளுக்கும், இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்குமே செய்து வந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்பணியை செலுத்துவோம். நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இந்த கல்வாரி திருப்பணியை தகுதியான முறையிலே பங்கெடுக்க நம்முடைய குற்றம் குறையை நினைத்து மனம் வருந்தி இறைவனை மன்னிப்பை ஏற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எம்
மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வனை யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகிலிருந்தும் உள்ள விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தையும் உருவாக்கம் பெற்று நிறைவு எய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
முதன்முறை பாடல் திருப்பாடல் 90 நீங்கள் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும், வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும், வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் நிலத்தையும் நீர் உருவாக்கும் முன்பே உயிருள்ள இறைவன் நீரே. ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் மானிடரை பொழுதைக்கு தெரிந்த மானிடரை மீண்டும் உறுதியாகுங்கள் ஏனெனில் 1000 ஆண்டுகள் பாதையில் கடந்து போனேன். நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சுவாமம் போலவும் ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும், வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாட்களை கழிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், இத்துணை காலம் என்னை உயிருக்கு இருக்கும் காட்டும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும், வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும், வெற்றி அருளும். இரண்டாம் வாசகம். அனைத்து வேளையும் மனிதனாக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக அன்பே கொண்டிருங்கள். அதுவே அனைத்தையும் இணைத்து நிலைபெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலென ஒருவர்களாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராம் இயேசுவின் பெயரில் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேளையும் மனிதனாக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெற்று அருள்வார் என்பதை தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காகவே வேலையை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு போற்றி போற்றி. அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூட்டத்தில் அவர் கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறவர்கள் அல்லவா? பின்னர் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி ஒரு முகம் பொழிவோடு சொல்லலாமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வளநாளின் அன்பு பக்தர்களே, இன்று நம்முடைய கிளை பங்கிற்கும் சரி, நம்முடைய ஊருக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். அப்படியே ஊர்லாம் அப்படியே விழா கோலம், வண்ண கோலங்கள், அப்படியே எல்லா முகத்திலையும் ஒரு சிரிப்பு. ஏதோ எங்களை ஒரு மிகப்பெரிய சக்தி எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சக்திக்கு எங்களுடைய நன்றி உணர்வு என்ற அந்த நன்றி உணர்வு உடன் கூடிய அந்த முகப்பொழிவு இதெல்லாம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் இன்று நம்முடைய கிளைப்பங்கினுடைய அந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்நாள் வரை இந்த புனித யோசேப்பு நம்முடைய வல்லனா நம்மை காத்து கொண்டிருக்கிறார். இன்னுமாக இனி வருகின்ற காலங்களிலும் எங்களை காப்பார் என்று சொல்லி அவர் நன்றி செலுத்த இதோ இந்த தருணத்திலே நாம் இந்த திருப்பலியிலே நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த அருமையான வேலையிலே பங்கு தந்தையின் சார்பாகவும், இங்கே அமர்ந்திருக்கின்ற அருள் தந்தைகளின் சார்பாகவும், தொழிலாளர்களின் பாதுகாவலரான
புனித யோசேப்பினுடைய பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹேப்பி ஃபீஸ்ட் டு யூ. வெரி குட். ஃபர்ஸ்ட் நிறைய குடிசெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் ஒரு கடிதம் ஈஸியான கடிதம் நான் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். பிரியாணிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? நிறைய பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காளான் பிரியாணி, அப்புறம் நிறைய பிரியாணி இருக்குது. சரியா? இந்த பிரியாணிலாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சா, எக்ஸாம் எழுத போனுச்சா. ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் ஜாலியாக இருக்கிறீங்க, எக்ஸாம் எழுத போனுச்சா. எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க. ரிசல்ட் டேட், இந்த பிரியாணிலாம் போகுது, ரிசல்ட் பார்க்குறதுக்கு போகுது. எல்லா பிரியாணியும் பாஸ் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு பிரியாணி ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்? பெரியவர் சொல்றாங்க, ஏன்னா அது ஒரு முட்டை பிரியாணி, அதுலேயே முட்டை இருக்கு இல்லையா, அதனால ஃபெயில் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். மாநிலம் போற்றும் மாமலனே புகழ் மாலைகள் சாற்றி பாடிடுவோம். மாநிலம் போற்றும் மாமலனே புகழ் மாலைகள் சாற்றி பாடிடுவோம். எங்கள் எண்ணம் என்னிட எடுத்து சொல்ல தெரிய, எங்கள் எண்ணம் என்னிட எடுத்து சொல்ல தெரியல, சொல்லும் வரைதான் புரியல, அதை சொல்லாதிருக்க முடியல. கலக்கம் கொண்ட இதயம் உந்தன் இரக்கம் காண அருள்வார். கலக்கம் கொண்ட இதயம் உந்தன் இரக்கம் காண அருள்வார். மாநிலம் போற்றும் மாமலனே புகழ் மாலைகள் சாற்றி பாடிடுவோம். நீங்களாம் கஷ்டத்தோட, கவலையோட, வேதனை, நெருக்கடியோட வந்திருக்கலாம். என்னுடைய பிரச்சனை நான் யார்கிட்ட சொல்றது? எண்ணிலா பிரச்சனைகள், எத்தனை எத்தனை எப்படி சொல்றது ஒன்றும் தெரியல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஏசப்பா சொல்றாரு, யோசிப்பு இருக்கிறேன், என்னுடைய அப்பா இருக்கிறாரு. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் பையனை பற்றி எவ்வளோதானே, பையனை எப்படி சொன்னா இதை செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியும். அப்போ நம்ம அவர்கிட்ட போயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், நம்முடைய பருவத்தின் மூலமாக நம்மை ஆசிரியப்பார் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். மாணவர்களே, அதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். பார்வோன் பஞ்சகாலம் வருது, தொடர்ந்து உள்ள படிச்சிருக்கீங்க. பஞ்சகாலம் வரும்போது பார்வோன் அந்த அரண்மனையில் தான் தானியங்கள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து பாதுகாப்பாக நிபுணராக யார் இருக்கிறாரு, ஆளுநராக யாரு, நம்ம யோசித்து இருக்கிறார். அப்போ மக்கள்லாம் அந்த பஞ்சத்தில் அடிப்பட்ட மக்கள்லாம் வராங்க, எங்களுக்கு வாழ வேண்டும், நாங்கள் சாக போகிறோம், எங்களுக்கு தானியங்கள் கொண்டு சொல்லும் போது அந்த பார்வோன் சொல்லுவார், போங்க அங்கே யோசித்து இருக்கிறார், அவர்கிட்ட போங்க, அவருக்கு தானியங்கள் கொடுப்பார், அவங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் என்னை கடவுள் சொல்கிறார், உனக்கு என்ன பிரச்சனையா தரக்கூடாது, அதுக்காக நான் யாரை கொடுத்துருக்கிறேன், என்னுடைய வளர்ப்பு தந்தை இந்த வளனாரை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவர் உங்களை பாதுகாப்பார் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக கொடையாக புனித சூசேப்பரை வரலாறை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு யானை என்ன பண்ணிட்டு யானைய போலீஸ் எல்லாம் பற்றி வந்துருக்கு. யானைக்கு உயிர் குலைக்கணும்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க முடியாது, மூச்சு வாங்கிட்டு துண்டக்கான மணியான போட வந்து அது மாதிரி பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அங்க இருந்தாப்புல மார்னிங் டைம், ஓகேவா, வாக்கிங் போறாங்க. யாரு? எறும்பு ஜாலியாக வாக்கிங் வந்துருக்காங்க. அங்க இந்த யானை உயிரை கையை பிடிச்சி முடியாது இல்லையா, உடனே அந்த எறும்பு கேட்டுச்சான், அந்த யானை கேட்டுச்சுன்னா, யானை என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி பயணம் முடியாது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கேட்டுச்சான். உடனே யானை சொல்லிச்சான், எனக்கு போலீஸுக்கெல்லாம் பார்த்துட்டு வருது, நான் என்ன பண்ண போறது தெரியல, அதனால தான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். உடனே எறும்பு ஒன்று சொல்லிச்சான், உடனே அந்த யானை மயக்கப்படுத்தி வந்துருச்சான். ஏன்? எறும்பு ஒன்று சொல்லிச்சான், உடனே யானைக்கு மயக்கப்படுத்த கேட்க வந்துருச்சு. அது என்ன சொல்லிச்சான், யானை கவலைப்படாத, என் பின்னாடி ஒழிஞ்சிக்கோ, நான் உன்னை காப்பாற்ற சொல்லிச்சான். அன்பானவர்களே, இது ஒரு நகைச்சுவை. ஏன்னா நடக்க முடியாது, எறும்பு வந்து ஒரு சின்ன ஒரு உயிரினம், யானை பெருசு, எப்படி ஒழிய முடியாது, நம்ம சரிக்கு வருது. ஆனால்
வரலாற்றிலே நடந்ததா? நடந்தது. யோசேப்பு யார்? ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனா இயேசு யாரு? அகில உலகத்தையும் படைத்த அந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை காப்பாற்றுவார் நம்ம யோசேப்பு. நம்ம யோசேப்பு வாழ்க்கை இங்க இருந்து ஏரோது கூட தேடிட்டு இருக்கிறான். அந்த குழந்தைய உன்னுடைய பிள்ளைய தூய்வனா போ, எகிப்துக்கு ஓடி போச்சு. என்ன பண்றாரு? உடனே கீழ்படி என்ன போய் தூக்கிட்டு போறாரு. அதே போல முடிச்சுப்பா போய் எடுத்துட்டு போ சொல்லும்போது தூக்கிட்டு போறாரு. எவ்வளவு அழகா பாருங்க பார்த்தீங்களா? ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். அப்ப அந்த மனுஷனை எந்த அளவு கடவுள் வச்சிருப்பாரு. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான மனிதனாக இருந்தால், ஒரு புனிதமான ஒரு மனிதனாக இருந்திருந்தால் கடவுள் அவரை தேர்வு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதனுடைய அந்த பாதுகாப்பிலே அரவணைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் சொல்றேன், நாங்கள் உதவி பக்கத்துலேயே நான் இருந்தேன். அப்போ வரும்போது இந்த இடத்துல பார்த்து என்ன ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இருக்குது. இதான் மெயின் சர்ச்சா அப்படின்னு நான் நினைச்சேன். இது ஒரு கிளைப்பங்கு நான் நினைச்சதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அப்போ நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த கடவுள் வேண்டும், புனித வரலாறுடைய அந்த பாதுகாப்பும் அரவணைப்பு வேண்டும் சொல்லி அவன் நிமித்தமாக உங்கள் உழைப்பையெல்லாம் கொடுத்து இதை கட்டிருக்கின்ற பொழுது இதை பாருங்க, நீங்க ஊருக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமே இந்த புனிதருடைய பரிந்துரையால், ஜெபத்தால், அரவணைப்பா. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான புனிதரை நாம் கொண்டிருப்பதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூசேப்பை பற்றி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு புதுமையை நான் சொல்றேன். என்னுடைய அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. நிறைய சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு சொல்றேன். ஏன்னா எனக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய அனுபவத்துக்கு எனக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த புனித யோசேப்பினுடைய ஒரு சாட்சியத்தை நான் உங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவேன். என்னுடைய அண்ணன் என்ற பகிர்ந்து கொண்டது டோமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கொஞ்சம் ரொம்ப கலக்கமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் தெரியும் உங்களுக்கு. அங்கே சிஸ்டர் ரோஸ் இருக்கிறாங்க, தெரியும். 5 தாய் வாங்கல பெற்றிருக்கிறாங்க. நிறைய பேர் தெரியும். எங்கள் வீட்டில் அங்கே ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு கலக்கம் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, கஷ்டமாக இருந்திருக்காங்க. யாரையும் சொல்லணும் அப்போ சொல்லும்போது சிஸ்டர் ரோஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஜெபிக்க போகலாம், அந்த குறையெல்லாம் சொல்லலாம், அந்த கலக்கத்தை சொன்னால் அவங்க நம்ம நல்லா பேசுவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. அந்த போன 2 நாளைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, சிஸ்டர் வந்து வெளியே வரக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, அனுமதி இல்லை நம்ம சொல்லிடுச்சு. யாரையுமே இந்த போனது 3 நாளாக யாரும் உள்ள போனது, யாரும் சிஸ்டர் உள்ள போனால் ஆனால் சிஸ்டர் வந்து வெளில யாரையும் பார்க்கக்கூடாது. சரிங்களா? எங்கள் அண்ணன் இந்த இதாக தெரியும், அண்ணனுக்கு தெரியாது இந்த பிரச்சனையோட போகிறாங்க. சரி ஒரு கலக்கமாக சிஸ்டர் பேசணும், ஒரு ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. போயிட்டு போது சொல்லும்போது நான் சிஸ்டர் பார்க்கணும், சிஸ்டர் ரோசியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இல்லை ஒரு 3 நாள் நாங்கள் யாரையும் நாங்கள் அலோவ் பண்ணுறதில்லை, சிஸ்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்கிறாங்க. எங்கள் அன்னைக்கு கஷ்டம் நடாது சொல்லியிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. சரி அங்கே ஒரு கார்னில் அந்த ஒரு ஆலயம் இருக்குது. சரி கார்னில் ஒரு ஆலயம், அந்த ஆலயம் போய் தான் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு. அப்போ வந்து எங்கள் தஞ்சாவூர் எனக்கு தெரியும், சிஸ்டர் வந்து அதிகமாக சூசைப்பட்டு பேசுவாங்க. அந்த சபை காணொலி முன்னாடி கோயில்கள் தெரியும், முன்னாடி ஒரு சூசைப்பட்டு ஸ்டாச்சு இருக்குவாங்க. அங்கே எப்போதுமே சிஸ்டர் வந்து சூசைப்பட்டு பேசுவாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த கருத்து அங்கே இருக்கிறது. அண்ணன் ஜோமத்துக்கு போது அந்த நினைப்பு வந்து சூசைப்பட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, போயிட்டு நான் சூசைப்பட்டு பேசிக்கிறாங்க. சூசைப்பட்டு நான் சிஸ்டர் பார்க்கணும் எவ்வளோ ஆசையாக வந்தேன், எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, நான் ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க உங்கள்கிட்ட அதிகமாக உங்க மேலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, சூசைட் பண்ணவங்களை சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் 2 பேர் பேசுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லி அவங்கள வர வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுத்தனமா சொன்னாங்க, நான் தெரியல சரியா. விளையாட்டுத்தனமா நீங்கள் பேசுறீங்க தானே 2 பேரும், இப்பயே சொல்லி நீங்கள் சிஸ்டர் இங்கே வர வைங்க, நான் பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சும்மா ஏதாவது சொல்லிட்டு ஜெர்மன் வந்துருக்காங்க. வித்தின் 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்தில் எங்கள் பிள்ளைங்க வெளியாங்க. சிஸ்டர் வந்து தம்பி என்னப்பா அவர் சொன்னார் என்னப்பா அப்படி சொல்லி பார்ப்போம் அப்படியே அண்ணன் அப்படி ஸ்டிம் ஆகி வந்துருக்காங்க. அப்படியே பிரைஸ்லோ அன்பார்ந்தவர்களே, இதான் சூசைப்போடைய பாவம். சூசைப்பட்டு இருக்கிற நம்முடைய பகுதியில் இருக்கிற, அதனால இன்னைக்கு இவ்வளவு வளமை, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய நம்ம இயற்கை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த பலனார் நம்மோடு இருக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். அப்போ இனிமேல் உங்க பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணும். இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் ஏதோ ஏனோ தான் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். இவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனக்கு ஒரு பிரச்சனையா
போ, இன்னைக்கு ஏன் நீங்க சொல்லுங்க தற்கொலை ஏன் எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்குது? தற்கொலை ஏன்? கடவுள் பக்தி இல்ல. ஒண்ணு பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுள் இருக்கிறா, சூசைட் இருக்கிறாரு, மாதா இருக்கிறாங்க, அந்தோனியா இருக்கிறாங்க, நம்ம சொல்லி கொடுத்தோம், தவறி விடுகிறோம். படிப்பு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அவருடைய ஆன்மீகத்துக்கு நாம் கொடுப்பதில்லை. அதனால இன்றைய பிள்ளைகள் எல்லாம் வழி தடுமாறிக்கும். இப்படி பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலர், ஒரு துணையாக நம்மோடு இருக்கின்றார் என்பதில்லை நாம் அவர்களுக்கு கொடுக்க மறந்து விடுகிறோம். அதனால இந்த பிரச்சனை. அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நாங்களாம் வளர்ந்துருக்கோம், இந்த ஊர் இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது என்றால் இந்த சூசையப்ப யோசிப்பு நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர்த்துகின்ற பொழுது அவர்களும் தீமையான ஆபத்தான காலத்திலே காப்பாற்றப்படுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு நான் நினைத்து கொள்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு என்ன யோசிப்பு, ஆனால் என்ன திருவிழா கொண்டாடுறோம்? நம்ம தொழிலாளர்களுடைய திருவிழா. இன்னைக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுவீங்க, எல்லாருமே தொழிலாளர்கள் தான். அதனால பொறுத்தவரை நீங்கள் போகும்போது நீங்கள் விஷ் பண்ணிக்கிங்க. சரி, ஏன் இந்த தொழிலாளர் தினத்தையும் அதுக்குள்ள தினத்தில் யோசிப்பு நடத்திருக்கிறாரு? ஏன் இந்த நம்முடைய திருவையானது இணைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம கொஞ்சம் வரலாற்றுலாக நாம் செல்ல வேண்டும். 1856 ஆஸ்திரியாவிலையும், அதே சமயத்தில் 1886 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒரு புரட்சி உருவானது, தொழிலாளர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. தொழிலாளர்கள் இணைச்சி நமக்கு ஒரு தினத்தை கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த மே 1 அகில உலக தொழிலாளர் தினம் என்று கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அந்த சமயத்துல என்ன ஒரு நடந்துச்சுன்னா, கடவுளை ஒதுக்கிட்டாங்க. கடவுளை ஒதுக்கிட்டு எனக்கு உழைப்பு தான் முக்கியம், மனுஷன் தான் முக்கியம், அது வருகின்ற அந்த வருமானம் முக்கியம் சொல்லி கடவுளை ஒதுக்கிட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பதான் 1955 ஆண்டுல 12ஆம் பயஸ் மே 1 இல்லை இந்த உழைப்பு என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம், ஒரு கொடை என்பதை உணர வேண்டும். ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றில் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். எனவே உழைப்பு என்பது ஒரு கொடை என்று சொல்லி அந்த யோசிக்கிறார். அவரே ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சர். எனவே அவரை ஒரு பாதுகாவலராக உருவாக்கி இந்த தினத்தை உருவாக்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உழைப்பு என்பது ஒரு கடவுளுடைய ஒரு கொடை, ஒரு வரம். அதை நாம் உணர்ந்து கடவுளை நீ எம்மோடு இருந்தால் மட்டுமே நான் செயலாற்ற முடியும் சொல்லி நாம் உழைக்கின்ற பொழுது அது வெற்றியை நாம் பெறுவோம். ஏன் இப்படி யோசிப்பு இந்த தொழிலாளர்களையும் அவருக்கு அது பாதுகாவலரை ஏன் கொடுத்துருக்கணும் அப்படின்னா, அவர் நினைச்ச அவர் யாருடைய வம்சத்தார்? தாவீது வழிமறைப்பு பேசுறோம் இல்லையா? தாவீது யாரு? தாவீது யாரு? அரசர். ஓகேவா? வரலாற்றில் மிகப்பெரிய அரசர். ஆனா இவரு ஒரு சாதாரண தச்சர். அப்ப என்ன நினைச்சுக்கலாம், என்னோட தச்சு தொழிலுமே எனக்கு கொடுக்குறாரு, இது என்னடா தச்சு தொழில், நான் ஒரு கார்பெண்டர் வேணுமா? என்னோட தாத்தா என்னோட கொடுக்கறதெல்லாம் யாரு? மிகப்பெரிய அரசர். நான் ஏன் இந்த ஒரு தச்சரா இந்த தச்சது சேச்சன்னு ஒரு கலக்கம் வந்துருக்கலாம். ஆனா ஒருபோதும் நினைத்ததில்லை, இந்த தொழில் எனக்கு கடவுள் கொடுத்த தொழில், இந்த குடும்பம் எனக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வரம், இந்த தொழில் மூலமாக நான் இந்த குடும்பத்தை நான் தொடர்ந்து நான் வழிநடத்துவேன் என்ற அந்த ஒரு உயிரிய எண்ணம் அவர் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவரை சூஸ் பண்ணார், செலக்ட் பண்ணார். இன்னைக்கு நட்சத்திரம் கூட பார்க்குறோம், எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அவர் இன்னைக்கு நமக்கும் எல்லோருக்கும் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஏசி நான் என்னோட இருந்தா என்னோட பேசலாம், எவ்வளவு சந்தோஷமா நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஆனா இந்த வாய்ப்பு அவர் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? இவர் தச்சரின் மகன் அல்லவா? பார்க்கிறோம், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? இது பாசிட்டிவ் பாயிண்ட். பரவாயில்ல, ரொம்ப ஞானத்தோட இருக்கிறார். எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? ஓகே, பாசிட்டிவ் எல்லாமே. ஆனா முன்னாள் பாருங்க, இவர் தச்சருடைய மகன் அல்லவா? எல்லாம் செய்யறாரு. ஆனா அவர் சாதாரண தச்சருடைய மகன் உங்களுக்கு யாரும் செய்வாரா என்று ஒரு இழிவாக அவர்கள் செய்கின்ற அந்த தொழிலை இழிவாக நினைக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவதை நாம் பார்க்கின்றோம். அவரால் நல்ல செயல் எதுவும் செய்யவில்லை என்று நாம நட்சத்திரத்தில் படிக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம நாட்டுல, நம்ம ஸ்டேட்ல, நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ல நாம் வாழும் பகுதியில் நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படி ஒருத்தர் மதிப்பிடுறோம்? அவர் செய்கின்ற தொழிலை. டாக்டரா, வாங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா டாக்டர்? இன்ஜினியரா, வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? இதே ஒரு விவசாய வா, சரி, நம்ம எப்படி பார்க்கணும்? ஒருவர் செய்கின்ற தொழிலை வைத்து நாம் அவருக்கு மரியாதை, நம்ம எடை போடுறோம், அவருக்கு மரியாதை கொடுக்கிறோம். அவர் சாதா தொழில் பண்ணாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஆனா எல்லாருமே தேவை.
எல்லாம் நம்ம செய்ய எல்லாம் நம்ம தேவை. ஒவ்வொரு தொழிலும் முக்கியமானது. ஒவ்வொரு தொழிலாலும் இல்லைன்னா ஒரு சாக்கடை தோன்றவை இல்லைன்னா நல்லா இருக்குமா? தமக்கு சூப்பராக இருக்குமா? நம்முடைய ஊர் நல்லா இருக்குமா? அவங்க இறங்கி தொழில் செய்யறதுனால இன்னைக்கு ஒரு சுற்றுப்புறம் ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு நறுமணங்கள் இருக்கின்றது. அவங்க இல்லைன்னா அது செய்ய முடியுமா? ஆனால் என்ன நினைக்கிறோம்? அவர்கள் செய்கின்ற தொழிலை வைத்து நாம் அந்த மக்கள் எப்படி இயேசு இடப்பட்டார்களோ இவர் தங்களுடைய மக்கள் தானே அப்படின்னு சொல்லி இடக்கூடிய அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை வந்து கொண்டாங்க. அதே போல நாம் பிறரை எள்ளி நகையாடுகின்ற பொழுது, அவர்கள் செய்கின்ற தொழிலை வைத்து நாம் எள்ளி நகையாடுகின்ற பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். அதே போல ஒரு நல்ல ஒரு உறவையும் நாம் இழந்து விடுகின்றோம் அன்பார்களே. எனவே நாம் அப்படி இல்லாமல் கடவுளை பாருங்க, கடவுள் என்ன பண்றாரு? கிறிஸ்து பிறப்பு விழா காலத்தில் படிச்சிருப்பீங்க. எருசலேமுக்கு ஒரு பெரிய ஒரு சிட்டி வச்சுக்கீங்களேன், ஒரு வெற்றப்பட்ட சிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அவர் எங்க பிறக்கிறாரு? பெத்லகேம், ஒரு சாதாரண ஊர்ல, மிகச்சிறிய ஊராகி பெத்லகேமே நீ ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி படிக்கிறோம். ஒரு பெத்லகேம் போறாரு. அந்த காலத்துல அரசர்கள் வந்தாங்க, அவருடைய பையனா பிறந்திருக்கலாம் நம்ம ஆண்டவர் இயேசு. ஆனா என்ன பண்றாரு? ஒரு சாதாரண தச்சரான இந்த யோசேப்பை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு இவன் பெரிய தொழில் செய்வான், அரசரா இருக்கலாம், இவன் வந்து ஒரு சாதாரண தச்சனாக பார்க்கறதுல எல்லோரும் ஒன்றுதான் கடவுளுக்கு. கடவுள் கொடுத்த வரம் உழைப்பு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம எல்லாருக்குமே கொடுத்த கடவுள் கொடுத்த வரம். ஆண்டவர் பார்ப்பதில்லை. நீ பெரியவன், நீ இந்த தொழில் செய்யற, நீ இந்த பெரியவன், நீ எந்த தொழில் செய்யல, அது வந்து சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒருபோதும் அந்த தொழிலை வைத்து நம்மை மதிப்பிடுவதில்லை. ஆனா அவரை பின்பற்றுகிற நாம் ஏன் அப்படி நாம் செய்ய வேண்டும்? பிறரை ஏன் எள்ளி நகையாட வேண்டும்? அப்படி என்ன தொழில் செய்தாலும் அது நல்ல தொழிலை சொல்லி அவர்களை ஒவ்வொரு மதிக்கின்ற பொழுது ஒரு புதிய ஒரு உறவு பரிமாற்றம் நம்மிலே இருப்பதை பார்க்கின்றோம். சூசேப்பரை பார்க்கும்போது அவர் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தாரு, குடும்பத்தையும் பாதுகாப்பாக இருந்தார். அதே போல அகில உலகத்தையும் பாதுகாத்தார். குடும்பத்தை பாதுகாத்தார். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, இயேசு தூக்கிட்டு போனார், பாதுகாத்தார், வளர்த்தெடுத்தார். அதே போல அகில உலகத்தையுமே அவர் என்ன பண்றாரு? காப்பாற்றுகின்றார். அப்படி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன? கீழ்ப்படுதல். எப்போ அந்த வாழ்க்கை சொன்னாரோ மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, இவர் எனக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த எனக்கு வரம் என்று சொல்லி அது யாருக்கு செய்வோம்? அந்த ஒரு தியாகத்தை மாதிரி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எகிப்துக்கு போ, கூட்டிட்டு போ, குழந்தை தூக்கிட்டு போன்னு சொன்னே உடனே ஓடுறாரு. திரும்பி வா அப்படின்னு சொல்லும்போது வர இது என்னடா எனக்கு வேலை? தூங்க முடியல, ஒன்று செய்ய முடியல, திரும்ப வராரு, ஏற்றுக்கொள்ள சொல்றாரு, திரும்ப எழுத்து போடி போறாங்கிறாரு. அப்படின்னு ஒரு நாள் அவர் செலுத்திக்கிட்டதே இல்லை. எனக்கு கடவுள் கொடுத்திருக்கார், அதை நான் தெளிவோடு மன நிறைவோடு நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் செஞ்சேன். இன்னைக்கு அதை போல தான் இன்னைக்கு நாம செய்கின்ற ஃபர்ஸ்ட் வந்து மற்றவங்களை பார்க்க சொன்னேன். இப்போ நாம செய்ய தொழில் கூட என்ன பண்ற? சில சமயம் நம்ம வந்து இழிவாக நினைக்கிறோம். நான் அவ்வளோ சின்ன தொழில் தான் செய்யறேன், இது ஏன் நான் செய்யறேன் நம்ம சொல்லி நம்ம சில சமயம் நினைக்கலாம். ஒரு இழிவாக நாம் செய்யறது நினைக்கலாம். அப்படி இல்லை. இந்த உழைப்பு, நீங்க செய்கின்ற இந்த தொழில் ஆண்டவர் கொடுத்த வரம். எவ்வாறு அந்த சூசேப்பரை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நீங்கள் அதே கீழ்ப்படுதலோடு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்கள் தொழிலை இறைவன் ஆசீர்வதிப்பார். இது எனக்கு கொடுத்தது, இதை வச்சு நான் குடும்பத்தை காப்பாற்றுவேன், இதன் மூலமா எனக்கு மிகப்பெரிய ஒரு வளமையை கடவுள் கொடுப்பாரு சொல்லி நாம் அந்த ஒரு நல்ல ஒரு மன நிறைவோடு நாம் செய்கின்ற பொழுது நாம் உயர்வட முடியும். இன்னைக்கு நினைக்கிறோம் பெரிய பெரிய விவசாயம் சொல்லும்போது தான் விவசாயத்தை கடைகளில் பார்க்குறோம். விவசாயம் ஒரு விவசாயம். ஆனா இன்னைக்கு அவங்க இல்லை நம்மளால சாப்பிட முடியுமா? அவங்க இல்லை அப்புறம் நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அவங்களும் முக்கிய ஒரு பங்காற்றுகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் இந்த புனித வரலாறுடைய குறிப்பாக தொழிலாளர்களின் பாதுகாவலராக புனித யோசேப்பு, புனித வரலா அவர்களுடைய இந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதனை நமக்கு மிகப்பெரிய கொடையாக பரிசாக கொடுப்பதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்திருக்கின்றோம். இவர் மூலமாக, இவருடைய பண்டிகை மூலமாக கடந்த காலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், புதுமைகள் நிரம்பி வருகிறது. அவற்றுக்காக நாம் நன்றி சொல்வோம். இன்னும் வருகின்ற காலங்களிலும் அந்த சூசைகளுடைய பரிந்துரையால் இன்னும் நாம் நம்முடைய குடும்பங்களுடைய ஊரும் நம்முடைய பங்கும் இந்த கிளை பங்கும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவது சொல்லி ஜெபிப்போம். அதே போல தொழிலாளர்களை நாம் மதிப்போம். அவர்கள் செய்கின்ற தொழிலை கொண்டு நாம் அவர்களை இடைப்பட வேண்டாம்.
தந்தைகள் எவ்வாறு எல்லாரையும் ஒரே போல பார்க்கின்றாரோ அதே போல எல்லோருக்கும் ஒரே மதிப்பை கொடுப்போம், எல்லோரையும் உயர்த்துவோம், எல்லோரும் கரமெடுத்து எல்லோரும் உயர்ந்து ஆண்டவருடைய மகிமையை பறைசாற்றுவோம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் இணைவோம் மன்றாடுவோம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து காத்து வருகின்ற அன்பு தெய்வமே இறைவா, இதோ எங்களுடைய ஊரினுடைய பாதுகாவலரான புனித யோசேப்பு அவர்களுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றலும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை விவசாயம் சீரக்கவும் உமது கருணை மழையா
எங்களை வழிநடத்துகின்ற அன்பு இறைவா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். பிள்ளைக்குரிய அந்த மனப்பான்மையோடு புனித வலனாரின் பரிந்துரையோடு நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த விண்ணப்பங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா, இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடன் உங்களுக்குமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். இரக்கம் மனிதருக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். எவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாடத்தில் தக்க புகழை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவர் கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினி தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த விரைகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறையில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குவதவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோ இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
நீரும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும், எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும், எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமது அமைதி தந்தருளும், எமது அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ அந்நாளிலே என்னையும் என் தாயையும் மிகவும் சிறப்பாக என்னை பாதுகாத்தார். இதோ இந்த தந்தை பிள்ளை யோசிப்பு, அப்படிப்பட்ட இந்த புனிதரை, என் தந்தையை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடையாக கொடுத்திருக்கிறேன். அவரிடம் சென்று அவர் மூலமாக இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை அன்போடு அழைக்கின்ற தெய்வம். இவர் தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். வர நான் அறிவிக்கிறேன். கிறிஸ்துவின் திருவுருவம் திருத்தங்களை காத்து நிலையான கருத்துவதாக.
God. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித மலனாரே எங்களுக்காக புனித யோசேப்பே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்திலே தொழில் புரட்சி ஏற்பட்டது. நம்மளாம் தெரியும், நன்றாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே முறையான ஊதியம் கிடைக்க வேண்டும், குறைந்த பட்ச நேரம் உழைக்க வேண்டும் என்ற திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டது. அதுக்கான பல மணி 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அப்போ பல மணி 24 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம். கிடைச்சா போகாத நடிகை வாங்கி வேலை வாங்கி குறைந்த ஊதியம் கொடுத்த காலகட்டத்திலே தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து மே மாதம் முதல் தேதியிலே போராட்டம் நடத்தினார். அதில் வெற்றி கண்டார். அகில உலக அளவிலே அவர் மே தின கொண்டாட்டம் என்று கொண்டாட்டம். இதை திருச்சபை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் முன்மாதிரியாக இருக்க புனித வளனாலைத்தான் தேர்ந்தெடுத்து பெரிய புனிதர்கள் இருந்திருக்கிறார். ஆனால் கடவுளுடைய மனதை உழைக்கும்படியாக நேர்மைப்படுத்திய இந்த உழைப்பாளிக்கு திருச்சபை ஒரு அங்கீகாரம் கொடுத்து உழைப்பாளருடைய பாதுகாப்பு, தொழிலாளருடைய பாதுகாப்பு உலகிற்கு பிரகடனம் செய்தது. எனவே இந்த தொழிலாளர் விழாவை மாபெரும் புனிதர், கடவுளை நேரடியாக கண்டவர், வளர்த்தவர், உணவூட்டியவர், அவரோடு உறங்கியவர், அவர்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்தவர் நம்ம யோசிப்போம். எனவே இவரை விட மாபெரும் புனிதர்கள் யாரும் இருக்க முடியும். எனவே அந்த அளவுக்கு கடவுளை கொண்டு எடுத்து இங்கு நமக்கு பாதுகாப்பாக இந்த பகுதியிலிருந்து இந்நாள் வரை அவர் பெருமையோடு எல்லாம் கொண்டாடி பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். எனவே உழைப்பாளர்களாக நாம், தொழிலாளர்களாக நாம், விவசாயிகள் புரிவுரையாக இன்னும் பல ஆசிரியர்கள் பெற்று மனநிறைவோடு வாழ உங்களை நன்றாக பார்க்கிறேன். ஹாப்பி பீஸ். எல்லாருக்கும் தங்களை எழுப்பி இந்த விழா சிறப்பாக நடைபெற நம்ம பணியேற்றத்திலிருந்து இந்நாள் வரை பல ஏற்றங்களை கண்டிருக்கிறோம், மாற்றங்களை கண்டிருக்கின்றோம், ஏமாற்றங்களையும் கண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இன்று ஒரு நிறைவையும் கண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிறைவு நாளை நம்முடைய கடவுள் சிந்தனை இந்த விழாவுக்கு பார்வையில் போது அவரும் மனமும் வருவார். நம்முடைய போராட்டம் பணி செய்தது. எனவே இந்த மதுசூடு அவருக்கு நம்முடைய அறிவுரையாக ஜபத்தியாக திருப்பதியாக ஜெபிக்கிறவருக்கு நம்முடைய வாக்குகளையும் பாராட்டுகளையும் கடவுளை எழுப்பி கொண்டாட அறிவித்து நம்முடைய வங்கியிலே ஞாயிறுதோறும் திருப்பதியிலே வைத்து இன்னும் பல்வேறு ஆன்மீக காரியங்களாம் சிறப்பாக செய்து நம்முடைய பள்ளியிலே பல காரியங்களை செய்து திருப்பி பார்வையை மாணவர்களை செய்கிற நம்முடைய பாசத்து தலைமை ஆசிரியர் பெஞ்சமின் அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கைகளையும் போராட்டங்களையும் எதிர்த்து கடவுளை நம்முடைய மண்ணின் மைந்தர் இந்த பள்ளியிலே பல காரியங்களை செய்து நன்மைகள் செய்து நாம் ஒரு நிறைவேற்றி இருக்கின்ற மறைமாவட்டங்களுக்கு நம்முடைய நெற்றிக்காரர்களுக்கு நம்முடைய வாக்குகளையும் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டாட பார்க்கப்படுகிறது. நம்முடைய மண்ணின் மைந்தர் கப்பூச்சின் சபையை பணியாற்றுகின்றவர் வெள்ளி விழா நாயகர். வெள்ளி விழா கொண்டாடுற 8ஆம் தேதி. எனவே இந்த நாட்டிலே தொடர்ந்து கடந்து நம்ம தெரிவிக்கிறார். அருள்தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளையும்
பாராட்டுகளை தெரிவித்து ஆரம்பத்திலே ஜேம்ஸ் பீட்டர் நம்முடைய குரு மடத்திலே துணை அதிபராக மாணவர்களை கொண்டு வருகிறார். நம்ம ஒரு வரைக்கும் கலந்து கொண்டு தெரிவிக்கிறார். அதற்கு நாளை சிறப்பு செய்திருக்கிறோம். அதற்கு ஜேம்ஸ் பீட்டர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிற சனிக்கிழமை உருவாக நடைபெற்றிருக்கின்ற திருத்தொண்டர் சைமன் நபர்கன் சபையிலே அவர் சேர்ந்து இது உருவாக்கப்பட்டு ஜபர்பூர் என்ற மத்திய பிரதேசத்திலே நாம் சபை தலைமையிடம் எனவே அவர் அங்கே உருவாக்கப்பட்டு வருகின்ற சனிக்கிழமை உருவாக நம்முடைய பங்கிலே நம்முடைய சாலைகளே திருப்பதிவு இருக்கின்றார். எனவே அவரையும் நாம் நல்ல நாளை வாழ்த்தி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நாளை இப்பொழுது நம்முடைய பணியிலே பணியாற்றுகின்ற எல்லா அருட்சகோதரிகளுடைய தலைமை சகோதரி வருதான் இந்த சபையேற்று வந்திருக்கிறவர்கள் பொன்னாடை வாழ்த்து பொன்னாடை கொண்டிருக்கிறார்கள். அது பெற்று செல்லவும் கடகத்தூர் இருந்து வந்திருக்கிற சபை தலைமைக்கும் பொன்னாடை நோக்கி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க முன்னாடி வாங்க சிஸ்டர். எஸ்எம்ஐ போட்டோ எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்தது அன்னை தெரசா சபை கடவுளை எழுதியிருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாடக்குழு சகோதரி நம்முடைய ஆலயத்தில் வந்து அன்பியங்கள் பாடல் வாசித்து இந்த நாட்களில் ஆண்டு முழுக்க சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீபா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை எம்ஜிஆர் பாட்டு தெரியுமா? நிறைய பாடியிருக்காரு, எதுவும் தெரியாது. ஓடி ஓடி ஊருக்குன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பங்குசாமி தான். நம்ம பங்குசாமி நமக்கு பங்கு பெருசாக இருந்தால் கூட அவருக்கு துணையாக யாரும் தரப்படவில்லை. ஆண்டவர் பார்த்தா பண்ணி கேட்டேன், ஏன் தான் ஆண்டவரை ஒருத்தர் துணையாக போடுது? நான் தான் அசிஸ்டன்ட் மாதிரி அடிக்கடி வந்துட்டே கேட்டேன் அப்படின்னாரு. ஆனால் சாதாரணமாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்களில் தான் டிவினேஷன் தருவோம். இவருக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. வா போனோம்னா என்ன நாமளும் போய் 2 பேருக்கு நன்மை கொடுத்துட்டு வரணும்னு எந்த நேரத்திலும் எல்லா சடங்குகளிலும் அழைப்புகளிலும் முழு உள்ளத்தோடு சேர்ந்து பாடுபட்டு உழைக்கின்ற நமது அருமை தந்தை மகளிருக்கு அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, குருக்கள் சார்பாக, அந்நியர்கள் சார்பாக, பங்கு மக்கள் சார்பாக திருநாள் வாழ்த்து கூறி இந்த பொன்னாடியை போற்றுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேலை இல்லைன்னா வேலை இல்லாத பட்டதாரிகளை போய் கேள்வி என்ன ஆகும்? வேலை இல்லைன்னா நோயாளி மாதிரி உடல் நோய் வந்தால் கூட டாக்டர்கிட்ட போகணும், மனநோய் வரும். அதனால தான் வேலையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும், ரெட்டிப்பாக்கிக் கொள்ள வேண்டும். அதில் பாதிமாச்சு செய்வோம். சிந்தனைகளை பாதி செயல்பாட்டு பாதியாக செய்வோம் தான்
ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வேலையை ரெட்டிப்பாக்கிட்டு இதெல்லாம் திருப்பலி கூப்பிட்றாங்க. நம்ம ஓடுறது இந்த சாமி ஓடிட்டாருன்னு நினைப்பி நான் திருப்பலிக்கு போயிருக்கோம், கல்யாணத்துக்கு போயிருக்கோம், சாவுக்கு போயிருக்கோம், எல்லாத்துக்கும் போகணும். பெரியவங்களாம் கூப்பிட்றாங்க அந்த நேரத்தில். அதனால் போக முடியலன்னு சில நேரத்தில் வருத்தம். என்ன பெரிய பொண்ணுக்கு போடுறத விட சின்ன பொண்ணுக்கு போட்டால் நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஏன்பா அந்த வயசுல எல்லாம் பெரிய பொண்ணு கேட்குறாங்க, நீ சின்ன பொண்ணுக்கு போகிறது. நான் பெரிய பொண்ணு பார்த்தாச்சு, அது சின்ன பொண்ணு போட்டால் நிறைய இடத்துல பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அது கடவுளுடைய நிர்ணயமோ அதை ஏற்றுக்கொண்டு நிறையவே செய்வோம். பெரிய பொண்ணு இருந்தாலும் சிறிய பொண்ணு இருந்தாலும் பங்கு தான், மக்கள் தான். எனவே அவர்களுக்கு தேவையானது உரிய நேரத்தில் செய்ய கடவுள் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. எனவே இதுவரைக்கும் உடல் நாட்களோடு உள்ள நாட்களோடு வைத்திருக்கலாம். அவ்வப்போது இப்போ சில குறைபாடுகளை காட்டுதலாம். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பணி செய்வதற்கு கடவுள் வாழ்க்கை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய ஜபத்திற்காகவும் வாழ்த்துதலுக்காகவும் பாராட்டுதலுக்காகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய திருவிழா சிறப்பாக அமைவதற்கு பல நாள் வழியாக பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஊர் தலைவர்கள், பெரியவர்கள், அந்திய பொறுப்பாளர்கள், பங்கு பேரவையினர்கள் எல்லாரும் சேர்த்து, ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து இந்த நல்ல விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரும் உறுப்பினர்களும் இதில் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். என்னுடைய மனமாக நன்றி. சோசைப்பட பெயரை தாயிருந்து எல்லாருக்கும் சோசைமணி, சோசை, ஜோசப் இப்படின்னா பேர் இருக்கும். சார்பம் எல்லாருக்கும் இன்றைய நாளில் ஹாப்பி பீஸ் கடவுளை எழுதி என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் பாடல் சிறப்பாக பாடி அச்சம் செய்வார்கள். அவருக்கும் பாடல் சிறப்பாக நன்றி அலங்காரம் சிறுவர்கள், சிறுமிகள், அப்புறம் ஜோடனை செய்தவர்கள், அப்புறம் திருவிழா திருப்பலி குறித்து உணவு கொடுக்கின்ற எல்லா உணவு முயற்சி செய்தவர்கள், அதை பரிமாறுகின்றவர் எல்லாருக்கும் நாளை இதை ஆசையும் நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்வோம். ஒருவருக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். இன்று மாலை சரியாக 7 மணிக்கு நற்கரணை ஆராதனை, 7லிருந்து 8 வரைக்கும். நீங்கள் வந்து சும்மா உட்காந்து கதை பேசுகிறது. அதனால் இயேசுவை நாம் ஆராதனோம். இன்னும் தொடர்ந்து ஜெபசனம் கேட்பதற்கு 7 மணிக்கு 8 வரைக்கும் ஆராதனைக்கு நெஞ்சு சமையல் ஒரு தேர்தல் தந்திரிப்போம். இதை தேர் ஜோடனை செய்வது 7:30 முடிச்சிருக்கோம். 7:30 தேர் எடுக்கணும். நாங்கள் சொல்லுவோம். மற்ற எல்லா நிகழ்வுகளும் நன்றாக நடைபெற்றிருக்கிறது. அதை நடத்தியவர்கள் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை 7 மணிக்கு நன்றி பலி, அது கலந்து வந்து உடைய நன்றி பலி உடைய அதனை கலந்து கொள்ள விழாவோடு அழைக்கின்றேன். அடுத்ததாக சனிக்கிழமை 10:30 மணிக்கு நம்முடைய திருத்தொண்டருடைய அறுப்புடைய விழா நம்முடைய குழந்தைய சாலை வந்து செல்லியப்பட்டியில் நடைபெறுகின்றது. ஒரு அழைப்பு கொடுப்பார். நான் எல்லாரும் அவருடைய பேரால் அழைக்கின்றேன். எல்லாரும் 10 மணிக்கு வந்துவிடுங்க. அதனுடைய விழாவை கலந்து கொண்டு அவர்கள் தெரிவிப்போம். எல்லாரும் நன்றி, வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதையோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன மாயமும் மற்றவோ தெரியல. நம்ம செல்லியப்பட்டியும் இந்த 4 கிளைக்கும் ரொம்ப 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 பிடிச்சி போச்சு எனக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு இந்த ஒரு வருடமாக இருக்கட்டும், ஒரே ஒரு வருடம் தான். ஆனால் நீங்கள் எனக்கு அப்பாவாக, அம்மாவாக, தங்கச்சியாக, தம்பியாக இருந்த காட்டிய பாசங்கிறது தந்தையர்களுடைய நாங்கள் ஒன்றா போவோம், அடிக்கடி வெளில போவோம், கூப்பிட்டு போவோம், ஏதோ அவங்க பையனை சரி கூப்பிட்டு போவாங்க. இந்த பாசம் அதனால் ரொம்ப வந்தாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வந்து என்ன பார்க்க வரீங்க, சேர்த்து அது நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. வேறு இன்னுமே வாங்கி வீட்டுக்கு வாங்க சொல்லி திட்டுறீங்க.
வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு அன்பும் பாசம் இருந்த மக்கள் எனக்காக இருக்கிறார். ஏதோ தாய் பங்கு மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் உருப்பட்ட வாங்கணும் இங்கே தான் பங்கு தான் போட்டாங்க செல்லியம்பட்டி நம்ம அதில் தான் போட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு தாய் பங்கு மாரி ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடையாக கொடுத்ததற்கு. அதே போல் பகன் நகர் இந்த யோசிப்பினுடைய பாதுகாப்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம பகுதியும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. இங்கே போகும்போதெல்லாம் பாட்டிலாம் எப்பா எங்களுக்கு போறியா அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டிலாம் இருக்காங்க. இன்னைக்கு சில பேர்லாம் வேலையும் போயிட்டாங்க. கடவுளுக்கு நன்றி. அவங்களாம் உண்மையை இழந்து போகிறேன். அதே போல் ஒரு அன்பு பாசம். என்னன்னா நம்ம ஊர் நம்ம சொன்னா ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. நம்ம கிறிஸ்துவரை கால் பண்ணி வாங்கன்னு சொன்னாங்க. உடனே எக்ஸாம் செகண்ட் அதுக்கு அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வரலாறு முக்கியம், நம்ம மக்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மனம் நிறைந்த ஒரு சந்தோஷம். எனவே நான் இங்கேருந்து போனாலும் இன்னும் இங்கே தான் இருக்கிற மாதிரி எனக்கு போய் இங்கே வரும்போது தான் நான் இங்கே இருந்து படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இன்னும் எனக்கு ஒரு உணர்வு இல்லை. அது ரொம்ப நன்றி. அதனால் இப்படிப்பட்ட அன்பிற்கும் அன்பும் பாசமும் வைத்து இன்றைக்கு என்னை அழைத்து உங்களுக்காக ஜெபிக்க இந்த வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் இன்னுமாக நம்முடைய கிளை பங்கினுடைய தந்தை கெண்டிஜாட் அவர்களுக்கும் கிளை பங்கினுடைய பங்கு தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் என்னுடைய மனதிலிருந்து நன்றியை தெரிந்து கொண்டு நன்றி இருக்கிறேன். அனைவரும் இருந்து நிற்போம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தொழிலாளர் சென்ற வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அருட்தந்தையருக்கும் கன்னியர்களுக்கும் மகளிருக்கு ஆசிரியர் வீட்டு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களுக்கெல்லாம் இங்கே ஆலய வளாகத்திலே உங்களுக்கு உணவு கொடுப்பார்கள். எல்லாரும் இதை கலந்து கொண்டு உணவு அருந்துமாறு உழைக்கின்றோம். நாளுமே நம்மை கருணை கழுவும் தூய வரலாறே.
திருச்சபையின் கருத்துக்களுக்காகவும் திருத்தந்தை அவரின் ஆன்ம இறைப்பாட்சிக்காகவும் சிறப்பாக இன்று நமக்கு திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்த அருட்தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிக்காகவும் அருட்கண்ணீர்களுக்காகவும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு சமூக சேவைகளுக்காகவும் விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்னை மரியே, அன்பு தாயே, கடந்த ஆண்டு முழுவதும் புனித சூசியப்பர் வழியாக உம்முடைய நீல போர்வையால் எங்கள் ஒவ்வொருவரையும் போற்றி பாதுகாத்து வழிநடத்தி வந்தேன். அதற்கு நாங்கள் எந்நாளும் நன்றி உள்ள பிள்ளைகளாக, மக்களாக எங்களை வாழ செய்தேன். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய நன்றிகளையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்காக உம் அன்பு மகனிடம் பரிந்து பேசும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாகுக. இயேசுவின் திரு இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, புனித சூசையப்பரே, புனித அந்தோணியாரே, புனித மரியே மதலை நம்மாளே, புனித சவேரியாரே, விண்ணில் வாழும் அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, நித்திய ஸ்துதிக்குரிய தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, மக்கள் அனைவருக்கும் அன்பின் உணவு வழங்கப்படுகின்றது. அனைவரும் அதில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு செல்ல அன்போடு